இன்னைக்கு அன்னைய தினமா, அன்னைய தினத்துக்கு அம்மனின் பேர் கொண்ட பொதுவாக பெண்களுக்கு எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு நாள் உலக மனிதனுக்கு லட்சுமி பேர் பேர் வச்சுப்பாங்க. பேர் ராஜலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி சொல்லிட்டு அந்த மாதிரி பேர் வச்சுருந்தவங்களுக்கு இந்த மகளிர் பாத பூஜை பண்ணுவாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் எப்பயுமே அன்னைய தினம் வரும். உலகம் முழுவதுமே கொண்டாடுவாங்க. அந்த அன்னைய தினத்துக்கு இன்றைக்கி 108 அம்மனோட இருக்க அரைக்காசம் வந்து பெண்களுக்கான பாத பூஜை நடக்கும். நீங்கள் வந்து பூஜையில் கலந்துக்கலாம். கட்டணம் கிடையாது, ஃப்ரீ தான். வரும்போது நீல ஆடை மட்டும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலதாளத்தோட கூட்டிகிட்டு போய் இங்கே வாசலை வச்சு பாத பூஜை பண்ணி உங்களுக்கு இங்கே தீப பூஜை மாதிரி பண்ணி அரைக்காசனோட பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. நீங்களே வரலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். இந்த அரைக்காசம் எல்லாரும் அம்மா தான் சொல்லுவாங்க. அதனால் அன்னைய தினத்துக்கு வந்து நீங்கள் அரைக்காசம் ஆலயத்தில் வந்து அந்த அம்மனின் பேர் கொண்ட பெண்களுக்கான பாத பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்களே வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கான சொல்லியிருக்கேன். அன்னைய தினம் எப்போ முதல்ல கொண்டாடினாங்க கேட்டிங்கன்னா 1908 தான் முதல்ல கொண்டாடினாங்க. 1905 வந்து ஒருத்தவங்க வந்து தன்னோட அன்னைக்காக வேண்டிக்கிறாங்க. ஜார்விஸ்கிற ஒரு லேடி வந்து மேற்கு வர்ஜீனியாவில் வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அன்னைய தினத்தை வந்து எல்லோரும் உலகம் முழுவதும் கொண்டாடணும், நம்ம அதை முதல்ல ஆரம்பிச்சு வைப்போம்னு சொல்லி 1908 வந்து மே 10 முதல்ல கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் 1914 வந்து மே 10 வந்து யூஎஸில் இருக்க பிரசிடென்ட் வந்து அது கவர்மெண்ட் ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டிலேயே எல்லா நாட்டிலையும் அந்த தினத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே இந்த அன்னைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடிக்கிட்டே வர்றாங்க. இதில் வந்து ரஷ்யாலையும் யூகேலையும் பார்த்தீங்கன்னா வேறு நாட்களில் அதாவது வேறு சண்டேயில் கொண்டாடுவாங்க. மே மாதம் செகண்ட் சண்டேயில் கொண்டாட மாட்டாங்க. மிச்சம் உலக நாட்டில் எல்லா நாட்டிலையுமே மே மாதத்துக்கு வரக்கூடிய செகண்ட் சண்டேயில் தான் வந்து அன்னைய தினம் கொண்டாடுவாங்க. அதனால் அன்னைய தினங்கிறது வந்து நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா அம்மா தான் நமக்கு மெயினான உறவு. ஸோ அந்த உறவை நம்ம வந்து சிறப்பிக்கிற மூலம் நமக்கு அம்மாவோட அருள் கிடைக்கும். மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் அன்னைய தினத்தன்னைக்கு வந்து இங்கே 108 அம்மன் சன்னதியில் இருக்க அரைக்காசம்மனே நம்ம பேர் அம்மா தான் சொல்லுவாங்க. என் தாய், என் அம்மா என்னோடய கோரிக்கை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அன்னைய தினத்தில் வந்து தன்னோட அம்மாவை நினச்சி அரைக்காசம்மனை தன்னோட அம்மாவை நினச்சி விசேஷமாக அந்த பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரைக்காசம்மன் அருளும் 108 அம்மன் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தவறாமல் நிச்சயமாக வந்து கலந்துக்கங்க. உங்களோட அனைவரும் இல்லங்களிலும் அரைக்காசம்மன் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 108 அம்மனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனைவரும் வருக, அம்மனின் அருளை பெறுக.